நீங்கள் அந்த காலத்தில் இப்போல்லாம் நம்ம வந்து ஏதோ ஒரு படத்தை ஹால்லெல்லாம் மாட்டி வைக்கிறோமே, அந்த காலத்தில் முக்கால்வாசி பேர் வீட்டில் நம்மளுடைய புராண இதிகாசங்கள்லேருந்து படம் இருக்கும். அப்படி நான் ஒரு படம் ரொம்ப அழகான ரவிவர்மா வரைஞ்ச படம் ஒன்று பார்த்துருக்கேன். ஒரு பாறையில் தலையை விரிச்சபடி பரமேஸ்வரன் அப்படி ஆகாசத்தை பார்த்து நின்றுட்டுருப்பார். நந்திகேஸ்வரர் இருப்பார், பார்வதி இருப்பாள். அங்கேருந்து கங்கை வர மாதிரி அந்த படம் நினைக்கும் போதே எனக்கு கையெல்லாம் அப்படியே மயிர்கூச்சி எறிகிறது. காரணம், அந்த படத்தில் அவ்வளவு டெப்த் இருக்கும். சிவபெருமான் என்ன சொல்கிறார், வா 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 தாராளமாக வான, என்னால் உன்னை தாங்கிக்க முடியும்னு பொழுது அவள் கொஞ்சம் கர்வமாகவே வரா. ஆகாசத்துலேருந்து வேகமாக வரும் பொழுது அத்தனையும் தன்னுடைய சடையில் வாங்கி சடா முடிய அழகாக சுற்றி சொருகி வச்சுட்டார். நீ என்ன சொன்ன, என்னுடைய வேகத்தை தாங்க யாராலும் முடியாதுன்னு சொன்னியே, இப்போ என் சடைக்குள்ளே இருக்கேன்னா அவள் திணறா. அங்கே வந்து சடைக்குள்ளே மாட்டின்ட்டா. அவர் அழகாக எல்லாத்தையும் எடுத்து அழகாக சடா முடியில் அவளை அமர்த்தி விட்டு விட்டார். அப்போ சொன்னார், யாருக்குமே கர்வம் கூடாது, நான் யார் தெரியும் இல்லைன்னு கை ஓங்கினவெல்லாம் காணாமல் போயிடுவான். உனக்கு அந்த கர்வம் இருக்கக்கூடாது, நான் தாங்கிக்கிறேன்னு சொன்ன போது நீ வர வேண்டியதானே, என்னுடைய வேகத்தை நீர் தாங்குவீரா அப்படின்லாம் கேட்கக்கூடாதுன்னுட்டு ஒரே ஒரு சடையை அப்படி எடுத்து லேசாக அவர் இடம் கொடுத்த உடனே அதில் பெருகினது தான் இன்றைக்கி கங்கை பிரவாகமாக போகுதுன்னா பார்த்துக்கங்க. பரமேஸ்வரனுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு, சுவாமி இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்குள்ளே இன்னொரு சோதனை. இந்த பகீரதன் அவன் பிறந்த வேலைன்னு நினைக்கிறேன், ஆனால் சாதிச்சிட்டான். அதையே நம்ம நினைக்கணும். என்ன ஆச்சு தெரியுமா, கங்கை எங்கே போகணும்னு இவர் சொல்கிறதுக்குள்ளே அவள் வேகமாக ஓடுறா. அது ஒரு இடத்துல ஜாஹ்னு அப்படின்னு ஒரு முனிவர், அவர் வந்து யாகம் பண்ணிகிட்ருக்கிறார். இந்த யாகம் பண்ணியிருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு சாதாரணமாக நதிக்கரை ஓரத்தில் தான் பூஜை யாகங்கள்லாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கணும், தள்ளி ஓடி இருக்கணும். நேராக அழிச்சுக்கிட்டு ஓடின உடனே அவர் என்ன பண்ணார், அதாவது தப வலிமையினால் என்ன வேணால் முடியும். அந்த ஜாஹ்னு முனிவர் அத்தனை தண்ணியும் எடுத்தார், அப்படியே போட்டு குடிச்சாச்சு. நீ அவ்வளோ பெரிய ஆளா, நாங்கள்லாம் தப வலிமை மிக்கவர்கள், நீ வந்து ஆகாசத்துலேருந்து வந்ததுனால பெரிய கொம்பு இல்லைன்னு தூக்கி அவளை போட்டு வாயில் போட்டு சாப்பிட்டாச்சு, தண்ணியை குடித்தாச்சு. பகீரதன், நான் இவ்வளோ வருஷமாக தபஸ் இருந்து கஷ்டப்பட்டு 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 இந்த கங்கையை கொண்டு வந்தா, இதை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ன பொழுது பரமேஸ்வரன் சடையிலேருந்து விட்டார் அவளை. அதுக்கே அவளுக்கு இவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னுடைய முன்னோர்களுக்காக அப்படின்னு சொன்னதுனால என் காது வழியாக அவளை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காது வழியாக வந்ததுனால தான் ஜாஹ்னவி அப்படின்னு பேர். ஜாஹ்னு முனிவரின் காதின் வழியாக வந்ததுனால் அவளுக்கு ஒரு மகளை போல ஜாஹ்னவி. இன்றைக்கும் ஜாஹ்னவி, ஜானகிங்கிறது சீத்தை, ஜாஹ்னவி அப்படிங்கிறது ஜாஹ்னு முனிவருடைய காதிலிருந்து வந்ததுனால் கங்கைக்கு அப்படி ஒரு பேர். இதே பங்களாதேஷில் பொத்தோ அப்படிம்பாங்க, பத்மா அப்படிங்கிறது அவங்க பொத்தோ. கங்கா மருமா பொத்தோ அமருமா ওহো আমার দুই চোখে দুই জলের ধারা এক জন্য না. பத்மா கங்கா எதுவாக இருந்தாலும் ஆரம்பம் அவளுக்கு ஒன்று தான் அப்படிங்கிற ரொம்ப அழகான பெங்காலி பாட்டு அது. அப்புறம் கங்கை ஓட ஆரம்பிக்கிறா. அப்பா அவன் சொல்கிறான், அம்மா தாயே நீ வந்து கொஞ்சம் பொறுமை காட்டு, உன்னுடைய வேகத்தை கொஞ்சம் அடக்கிக்கிட்டு கபில முனிவருடைய ஆசிரமத்துக்கிட்ட சாம்பல் குவியலாக என்னுடைய 60,000 முன்னோர்கள் தவிச்சிட்ருக்குறாங்க நரகத்தில், நீ அந்த சாம்பல் மேலே ஓடிட்டேன்னாக்கா உன்னுடைய புனிதம் பட்டு அவங்கெல்லாம் கரையேறிடுவாங்க அப்படிங்கிறத சொன்ன உடனே அப்போ தான் கங்கைக்கு புரியுறது. என்னன்னு கேட்டால், நாம் இருக்கிற இடத்துல நாம் ரொம்ப பெரிய ஆள் நாம் நினச்சிக்கிறோம், நம்மளை விட பெரியவங்க உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பணிவு வரும்பொழுது தான் நமக்கு வாழ்க்கையில் அமைதி வரும். அந்த அமைதியை தேடி நம்ம எங்கேயோ ஓட வேண்டாம், இங்கே மனசை கொஞ்சம் மாற்றிக்கணும், அவ்வளவுதான். ஆக பகீரதன் இத்தனை பிரயத்தனம் பண்ணி விடாமுயற்சி தன்னம்பிக்கையோடு தேடி 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 பிரம்மாவை கும்பிட்டு கங்கையை கும்பிட்டு பரமேஸ்வரனை கும்பிட்டு மீண்டும் கங்கையை வேண்டி இத்தனையும் பண்ண பிறகு அந்த 60,000 பேருக்கும் முக்தி கிடைச்சது. அன்னைக்கு வந்த கங்கையினால தான் இன்னைக்கு பாரு எப்பேற்பட்ட புனித நதி எப்படி அழகாக பறந்து விரிந்து அவள் அப்படியே பாரத பூமியையே அவள் செழிப்பாக்குறா பாத்தியா அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்லும் பொழுது
தன்னுடைய முன்னோரை பற்றிய பெருமை ஒரு பக்கம், அதை கொண்டு வந்தவருடைய முயற்சி இன்னொரு பக்கம். இதெல்லாம் கேட்டு ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் குலப்பெருமை ஓரளவு இருந்தால் கூட நாம் எப்படி இருக்கணும் விடாமுயற்சியோட அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த கதையெல்லாம் கேட்குற போது நமக்கு என்ன தோணும்? எத்தனையோ ஏறுறோம், வழுக்கி விழறோம், சாண் ஏறுனா முழஞ்சறுக்குதுன்னு சொல்கிறோம்ல. முழஞ்சரிக்குனா என்ன, திருப்பி இன்னொரு ஜான் ஏறுவோம், முடியும். முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுண்டு இருங்க ஏதோ ஒரு பாட்டு காதில் கேட்குது. ஜெய் கங்கே மாதா ஸ்ரீ ஜெய் கங்கே மாதா जो नर तुमको ध्याता मनवांछित फल पाता ஓம் ஜெய் கங்கே மாதா. அவரவர் தினம் ஸ்நானம் பண்ணும்பொழுது எல்லா நதிகள் பேரையும் சொல்லி குளிப்பாங்க. கங்கா, காவேரி, கோதாவரி அப்படின்னுட்டு. ஸோ மனசால கங்கை அப்படின்னு நினச்சாலே புனிதம், நம் மனதில் இருக்கிற அழுக்கு, பழைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போயிடும்னு சொல்கிறாங்க.